நிறைய வீடுகள்ல வெயிலோட தாக்கத்தை கம்மி பண்றதுக்காகவோ மழை தண்ணி வீட்டுக்குள்ள ஒழுகுது அப்படிங்கிறதுக்காகவோ இந்த மாதிரி ஷெட்டு போட்டு டோட்டலா கவர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய கிளைண்ட் ஒருத்தவரும் வீட்டு ஃபுல்லாவே ஷெட்டை போட்டு கவர் பண்ணிட்டாரு ரூஃப் ஏரியாவை. பிறகு சோலார் போட முடியல, கரண்ட் பில் அதிகமாக வருதுன்னு ஃபீல் பண்ணாரு. அவருக்காக ஸ்பெஷலாக டிசைன் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி நம்ம இந்த ஷெட்டு மேலேயே சோலார் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம். அந்த சிஸ்டத்தை தான் நீங்கள் பார்க்க போறீங்க. நீங்கள் பார்க்க முடியும், இது ஒரு ஈஸ்ட் வெஸ்ட் ஓரியன்டேஷனான ஷெட்டு. சோலார் பொறுத்த வரைக்கும் பொதுவாக நம்ம சவுத் வெப்பம் பிளேஸ் பண்ணுவோம். இது ஈஸ்ட் வெஸ்ட்ல இருந்ததுனால ப்ராப்பராக அந்த பேனல் டைமென்ஷனுக்கு ஏற்றாப்புல ஒரு ட்ரையாங்குலர் ஸ்ட்ரக்சரை நம்ம ரெடி பண்ணோம். அந்த ட்ரையாங்குலர் ஸ்ட்ரக்சரில் இந்த சோலார் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க போகிறோம். அந்த வீடியோவில் தான் நீங்கள் பார்க்க போறீங்க. 13 டிகிரி டில்ட்டில் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அலுமினியம் மெட்டீரியலில் இந்த ட்ரையாங்குலர் ஸ்ட்ரக்சர் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாமே ரஸ்ட் ப்ரூஃப் ஆன ஒரு ட்ரையாங்குலர் ஸ்ட்ரக்சர். அந்த வீட்டில் உள்ள அந்த ஷெட்டுக்கு ஏற்றாப்புல ப்ராப்பராக மார்க் பண்ணி ட்ரில் பண்ணிட்டு பிறகு ரிவிட் பண்ணி தான் இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ரிவிட் எதனால போடுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம நார்மலாக செல்ஃப் டேப்பிங் ஸ்க்ரூ போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்குது. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே அது லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால இந்த மாதிரி ஷெட்டு மேலே ட்ரில் பண்ணிட்டு பிறகு நம்ம ரிவிட் பேஸில் நம்ம பண்ணக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு சஸ்டைனபிலிட்டியாக இருக்கும். அதே போல் ஷெட்டில் ஓட்டை போட்டு பண்ணிங்கன்னா ஷெட்டு போட்ட யூஸ் இல்லை, லீக் ஆகுமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஈபிடம் நம்ம ஒரு ரப்பர் மாதிரியான ஒரு மெட்டீரியல் நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு கீழே தான் ரிவிட் பண்ண போகிறோம். அதனால் உங்களுக்கு வந்து டோட்டலாகவே லீக் அரெஸ்ட் ஆயிரும். அது இல்லாமல் ரிவிட் அடித்த பிறகும் நம்ம அதுக்கு மேலேயும் சிலிக்கான் வந்து ஃபில் பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, லீக்கிங் இஷ்யூவும் வராது. நான் பாட்டத்தினுடைய ஷீட்டையுமே ரிவிட் பண்ண பிறகு காமிக்கிறேன். இந்த மாதிரி 5 mm ரிவிட்டு ஒரு ட்ரையாங்குலர் ஸ்ட்ரக்சருக்கு டோட்டலாக 10 numbers நம்ம பிளேஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு பக்கமும் 5 ரிவிட் அடித்த பிறகுமே அது கீழேயுமே ஈபிடிஎம் அரெஸ்ட் ஆயிருக்கும். அதுக்கு மேலேயுமே சிலிக்கான் வச்சு இந்த மாதிரி பேஸ்டிங் பண்ணுறதுனால டோட்டலாகவே லீக்கும் அரெஸ்ட் ஆயிரும். பாட்டத்தினுடைய ஃபினிஷிங்கை நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கு மேலே பேனல் இன்ஸ்டால் பண்ண பிறகு இந்த மாதிரியான ஒரு ஜெட் கிளாம்பு இல்லைன்னா எண்டு கிளாம்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிளாம்பு ஒவ்வொரு பக்கமும் 4 போட்டு அரெஸ்ட் பண்ணுறோம். அதனால ப்ராப்பராக எப்படி ஒரு ரூஃப் டாப் ஸ்ட்ரக்சரில் எப்படி அரெஸ்ட் ஆயிருக்கும் அந்த மாதிரி பேனல் டோட்டலாகவே அரெஸ்ட் ஆயிருக்கும். ஒவ்வொரு பேனலுக்கும் கிட்டத்தட்ட 8 கிளாம்பு, எண்டு கிளாம்பு, மிட் கிளாம்புன்னு சொல்லிட்டு 8 கிளாம்பு டோட்டலாகவே அரெஸ்ட் ஆயிருக்கும். அதனால நல்ல ஒரு குவாலிட்டியில் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸாக உங்கள் வீட்டுடைய ஷெட் இருந்துச்சுனாலும் அமைச்சிக்கலாம். இல்லை சார் என் வீட்டில் இந்த மாதிரி டின் ஷெட் இல்லை, என் வீட்டில் லேட்டஸ்ட் பிவிசி இந்த மாதிரியான ஷெட் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கனாலும் அதுலேயும் தாராளமாக வேற ஒரு அசம்பிளிங் யூனிட்டை வச்சு நம்ம சோலார் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் பார்க்கக்கூடிய ரூஃபில் இந்த மாதிரி எந்த டைப் ஷெட்டாக இருந்தாலுமே சோலார் தாராளமாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாருமே சோலார் போடக்கூடிய நேரத்தில் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி யோசிப்போம். ஆனால் ஒரு ஏசி ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் ஓடுச்சுனாவே சாலிடாக உங்களுடைய கரண்ட் பில்லு ஒரு 2500 3500 வரும். ஓவரால் ஒரு வருஷத்துக்கு கரண்ட் பில் எடுத்து பார்த்தீங்கன்னா 25,000 30,000 வரைக்கும் கட்டுவோம். அந்த கரண்ட் பில்லை 90% வரைக்கும் கண்டிப்பாக சோலார் குறைக்கும். சோலார் போடுங்க, மானியத்தோடு போடுங்க. நன்றி.